உத்தரகாண்ட்ல அவர் வந்து மீட்டிங்ல பேசிட்டு வந்த பிறகு அவர் பேசின இடம் எல்லாம் அவர் வந்து மேடையும் அந்த இடம் எல்லாம் அவர் வந்து ஸ்ரீராம் சேனான்ட்டு அவங்களுக்கு வந்து மக்களோட கஷ்டம் எதுவும் தெரியாது. ஏன்னா அவங்க எந்த எலெக்ஷன்ல நிக்கிறது இல்ல, சும்மா அப்படி இந்த மாதிரி விஷயங்கள எல்லாம் பூந்துட்டு கலாட்டா பண்ண வைக்கிறது அவர் வேலை. அந்த மாதிரி இது வந்து பிஜேபியில நிறைய இருக்காங்க. அவங்க வந்து அந்த இது வந்து எல்லாம் கிளீன் பண்ணாங்களாமா. நாங்க வந்து ஒசூர்லயே நிறைய கலீஜ் இருக்கு எல்லா ஸ்ட்ரீட்லயும். அவர் வந்து ஸ்ரீராம் சேனா இங்கே இருக்கு, அவர் கிளீன் பண்ணா எல்லாருக்கும் பூமாலை போட்டு வரவேற்கிறோம். இந்த மாதிரி எல்லாம் பண்றது ரொம்ப தப்பு. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. எங்கேயோ அவ்வளவுதான். அவங்க இங்கே வரட்டும்பா, நாளைக்கு எல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்தோம். முனிசிபாலிட்டிக்கு அந்த கார்பரேஷனுக்கு அந்த வேலையே இருக்காது. நாங்க வந்து அவங்களுக்கு எல்லாம் டெய்லி ஒரு பூமாலை போடுவோம். எங்க வீட்டு முன்னால குப்பை கொட்டிருக்காங்க. அது ஸ்ரீராம் சேனா வந்து எவ்வளவு பேர் வந்து வேணும்னா கிளீன் பண்ணி கொடுத்தா எல்லாருக்கும் வந்து ஒரு ட்ரெஸ் ஃப்ரீயா வாங்கி கொடுக்குறேன். ஒரு ட்ரெஸ் ஃப்ரீ, அந்த கிளீன் பண்ற ட்ரெஸ் சூட்டு புட்டு இல்ல. முனிசிபல் கார்பரேஷன்ல எந்த கொடுக்குறாங்க அது வந்து வாங்கி கொடுக்கறது. அதான் வாங்கி கொடுக்குறேன். கார்பரேஷன்ல வந்து எது கொடுத்துருப்பாங்களோ அதை கொடுக்கறது அவங்களுக்கு. முதல் வந்து பண்ணிட்டுப்பா அவங்க. அதுக்காக வந்து இந்த மாதிரி எல்லாம் அவங்க யாருக்கும் அவமானம் பண்ணக்கூடாதுன்னு தான் நாங்க வந்து இந்த சத்தியாகிரக போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து நிறைய நேரம் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா வந்து இன்னைக்கு கிளவுடியா இருக்கிறதுனால மழை வந்துட்டா எல்லாரும் வீட்டுக்கு போறது கஷ்டம். கொஞ்சம் நேரம் பண்ணிட்டீங்க. நாங்க வந்து எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோன்னுட்டு மக்கள் எல்லாம் ஸ்ரீராம் சேனா என்னன்னுட்டு அவங்க எல்லாம் ஸ்ரீராம் சேனா ஆளுங்க இருக்காங்க. இங்க அவங்க வீட்டுங்களுக்கு எல்லாம் போயிட்டு எங்க வீட்டுக்கு முன்னால குப்பை இருக்குப்பா எல்லாம் கிளீன் பண்ணி கொடுங்க கேட்கட்டும். அப்போதான் பொதுமக்கள் போய் அவங்க கிட்ட கேட்டாதான் அவங்களுக்கு புத்தி வரும். இந்த மாதிரி சில்லறை வேலைங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸ்ரீராமர் வந்து எந்த ஜாதியான்னு தெரியாது அவருக்கு. வால்மீகி வந்து எந்த ஜாதியான்னு தெரியாது. வால்மீகி எந்த ஜாதி, அவர் வந்து அந்த ஜாதி எந்த வீட்டு அவன் தெரிஞ்சுக்கிட்டு வரட்டும். ஸ்ரீராமர் வந்து எந்த ஜாதின்னு தெரிஞ்சுக்கிட்டு வரட்டும். அவரு அப்பதான் அவங்களுக்கு தெரியும். சும்மா ஸ்ரீராம் சேனா இப்போ வந்து உருவத்துக்கு வந்து பூமாலை போட்டு அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீராம் சேங் ராமன் சொல்றதுக்கு கரெக்டா வந்து 10 வாட்டி சொல்லுங்க. நான் பாக்குறேன் அவங்களுக்கு வராது. ராமன் சொல்லுறது வந்து காந்தி தான், மோடி கிடையாது. ராமன் சொல்லுறது காந்தி தான். இப்போ வந்து ராமர் அயோத்தியில வந்து ராமர் கோயில் கட்டுறான்னுட்டு இருக்கிற இடம் எல்லாம் இடிச்சுட்டாங்க. அங்க இருந்து 3 கிலோமீட்டர் தான் ராமர் கோயில் கட்டிருக்காங்க. இதெல்லாம் தப்பு தானே. இந்த மாதிரி தப்பு நிறைய பேர் பண்ணிட்டே இருக்காங்க. தப்பு பண்ண அவங்க வந்து ஓட்டு ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல வரமாட்டாங்க. ராகுல் காந்தி பிரதமராக போறாங்க. ஜெய்.